ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிச்சான ஃபஜ்ஜியான சாக்லேட் ப்ரௌனிங்க. இந்த வேலண்டைனுக்கு நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுலில் 250 கிராம் டார்க் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அன்சால்டட் பட்டர் 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுலில் ஒரு 120 கிராம் சுகர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 30 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 125 கிராம் வந்து மைதா எடுத்துக்கலாம். 30 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சலிச்சு எடுக்கும்போது மைதாவிலையும் சரி கொக்கோ பவுடர்லையும் சரி பால்ஸ் அந்த கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண நம்மளுக்கு கரெக்டான ஈவனான ஸ்ட்ரக்சரில் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாக்லேட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இனி வந்து இதை ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கட்டிங் ஃபோம் மெத்தடில் வந்துட்டு நம்ம இந்த மாவை வந்துட்டு நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேட்ரு வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பண்ணுற டின்னில் வந்துட்டு நம்ம இந்த பேட்ரை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டூபிக் வச்சுட்டு எந்த ஒரு பபுள்ஸும் இல்லாத மாதிரி ஈவனாக இதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா பேக் ஆகி வரும்போது நமக்கு அன்ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். ஒரு இடத்துல பொங்கின மாதிரியும் ஒரு இடத்துல வந்து குழிஞ்ச மாதிரியும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம இதை ஈவனாக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே கிளியர் பண்ணிடலாம். இனி கொஞ்சம் சாக்லேட்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை வந்து குக்கரில் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 10 நிமிஷம் நீங்கள் குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் 25 to 30 மினிட்ஸ் வந்துட்டு இது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து பேக் பண்ணிவிடுங்க. அதே ஓடிஜிலேனா 175 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் நம்மளோட ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பெஷலான பர்சனுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொடுங்க. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.